அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு பொங்கல் பண்டிகைக்கான பதிவு. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் பெருகட்டும்னு சொல்லி மனசார நாம எல்லாருமே நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பொங்கல் திருநாள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய தை மாசத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவா ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள், அதுவும் சூட்சமமான முறையில நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறும்னு சொல்லலாம். அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு பெருசா நாம செலவு செஞ்சு பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா முதல்ல அந்த மாற்றம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படணும். இப்படிப்பட்ட மாற்றத்தை விதைக்கக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரியான விசேஷமான சக்தி வாய்ந்த நாட்கள்ல நாம செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி அழகா மாறும். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும். 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். அந்த வகையில நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய எளிமையான சூட்சமமான பரிகாரங்களை செஞ்சுட்டு லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில நாளைக்கு நமக்கு பொங்கல் பண்டிகை இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமமான செலவே இல்லாத பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பொங்கல் திருநாள்ல பொங்கக்கூடிய பொங்கலை போல நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் பாத்தீங்கன்னா, நாம குளிக்கும் போது நம்ம உடல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல போற பொருட்களை சேர்த்து நாம குளிக்கும் போது நம்ம ஆறாவும் சுத்தமாகும். இப்போ ஒருத்தவங்க நம்மள பார்த்து பொறாமப்பட்டா அது நம்ம ஆறாவை தான் பாதிக்கும். ஆறால இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் நம்ம உடல்லையும் மனசுலயும் ஏற்படும். அந்த வகையில நம்ம ஆறாவை சுத்தம் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. நாம திருஷ்டி சுத்தம் போது நம்ம ஆறா சுத்தமாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மனச திடமா வச்சுக்கிறது மூலமாவும் நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரங்களை செய்யறதன் மூலமாவும் நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். ஆறா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த உடலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம், அதாவது இன்னும் கரெக்டா சொல்ல போனா சூட்சம உடலை தான் நாம ஆறான்னு சொல்றோம். சரி, நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பொங்குறதுக்கு பொங்கல் நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரங்கள் எல்லாமே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. சரி, நாளைய நாள்ல நாம எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, காலையில நாம எந்திரிக்கும் போது நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நாம யோசிக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயம், செய்கின்ற செயல்கள் நம்ம ஆழ் மனசுல பதியும். அந்த நாள்ல நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த நாள்ல கண் விழிக்கும் போது நாம யோசிக்கக்கூடிய விஷயமும் செய்யக்கூடிய செயல்களும் தான். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை காலையில எந்திரிச்சு பொங்கல் அன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க. காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க படுத்துக்கிட்டே கூட இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். பாதி விழிப்பு பாதி உறக்கம்ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது நாம கண்ணு முழிச்சிருப்போம், ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது. சுத்தி நடக்கிறது எல்லாமே தெரியும், ஆனா நாம கண்ணை முழிக்காம படுத்திருப்போம். அப்படி இருக்கும்போது இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன் சொல்லுங்க. அப்படி இல்ல, நான் நல்லாவே முழிச்சிட்டேன்னு சொல்றவங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் மட்டும் சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பொங்கல் பொங்கி வழிவது போல என் வாழ்வில் ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் பெருகட்டும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க,
May blessings and auspiciousness multiply in my life like overflowing பொங்கல். இத தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க 3 முறை சொல்லிட்டு எப்பயும் போல உங்க வேலைய பார்க்கலாம். இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஃபர்மேஷன் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா எடுத்துக்காதீங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொங்கல் அன்னைக்கு காலையில நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. சப்போஸ் நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா பரவாயில்ல. இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை காலை நீங்க கழுவிக்கோங்க. அதே மாதிரி அந்த நாள்ல நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே செய்யலாம். நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 சொட்டு தயிரை நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த தயிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கக்கூடிய தன்மை அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது. குரு பகவானுக்கு உகந்ததுதான் இந்த மஞ்சள் தூள். அந்த வகையில மஞ்சள் தூளை இந்த மாதிரி தண்ணீர்ல சேர்த்து நாம குளிக்கும் போது நிச்சயமா குரு பகவானோட பரிபூர்ணமான அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த கல்லுப்புக்கு அதிகம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இந்த கல்லுப்பு நீக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 3 பொருட்களையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் போல குளிங்க. இப்போ நீங்க தலைக்கு குளிக்காம உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா இந்த தண்ணீரை உங்க தலையில நீங்க தெளிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, அடுத்ததா 3வது பரிகாரம். இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த பொங்கல் திருநாள்ல இருந்து நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த சிம்பல் நமக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை உங்களோட இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல ரூன் சிம்பல் தான் கொடுத்திருக்கேன். 2-3 ரூன் சிம்பலை சேர்த்து ரூன் பைண்டிங்கா இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். இதுக்கப்புறமா உங்க இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல வரையணுங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பிங்க. அதாவது I am a powerful money magnetங்கிற அஃபர்மேஷனை இங்கிலீஷ்ல நீங்க சொல்லலாம். I am rich கூட சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான அஃபர்மேஷனான 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. திரும்பி வரைஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை சொல்லிட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 பரிகாரங்களும் செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். மொத்தமா காலையில இந்த 3 பரிகாரத்துக்கும் சேர்த்து 3 நிமிஷம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பெண்கள் வேலை இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி யோசிப்பீங்க. பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். அதனால இப்ப நான் சொன்ன 3 பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க.
3 பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யணுமா, ஏதாவது ஒண்ணு மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான். இப்ப நான் சொன்ன முறைப்படி அந்த நாளை நல்ல முறையில நாம ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லாவே நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.